ஓம் சாந்தி. பிரதர் சார்லியோட நாம ஒரு நல்ல நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அவர் பிரம்மா குமாரிகளோடு கடந்த 50 வருடங்களாக இணைந்திருக்காரு. ஆஸ்திரேலியால பிரம்மா குமாரிஸோட சர்வீசஸ் பிரதர் பார்த்துக்கிறாங்க. வெல்கம் பிரதர். ஓம் சாந்தி. உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் சிலவற்றை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை இந்த அழகான வாழ்க்கை முறைக்கு எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு? மிக்க நன்றி சகோதரர் அவர்களே. நான் அதை பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் வளர்ந்தேன். நான் எப்போதும் எதையும் தேடுபவன். நான் எப்போதும் ஆர்வம் உள்ளவன். நான் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கட்டிடக்கலை பற்றி படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு அங்கு இந்த தேடுதல் மிகவும் பலமாக இருந்தது. அதனால் நான் அதற்கு நேரம் எடுத்துக்கொண்டேன். நான் உலகில் பல இடங்களுக்கு பயணித்திருக்கின்றேன். ஆனால் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கல்வியாக இருந்தது. ஏனென்றால் நான் புத்த மதத்தவர்கள், கிறிஸ்துவ மதத்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் சிங்கப்பூரில் இருந்து இந்தியாவின் வழியாக மத்திய கிழக்கு ஆசியா, ஐரோப்பியாவிற்கு சென்றேன். ஐரோப்பியாவில் செட்டில் ஆனேன். ஒரு முறை நான் லண்டனில் இருக்கும் பொழுது எனக்கு பிரம்மகுமாரிகளின் தொடர்பு கிடைத்தது. மிகவும் வெளிப்படையாக கூற வேண்டுமென்றால், நான் பயணித்துக் கொண்டிருந்த போது எனக்குள் இருந்தது என்னவென்றால், நான் கேட்பதை நான் நேசித்தேன். ஆனால் எப்படி இதை அனுபவம் பண்ணுவது, கோட்பாடுகளை எப்படி உள்ளே இருக்கும் உணர்வுகளாக மாற்றுவது? இது பிரம்மகுமாரிகளுடன் நான் லண்டனில் ஆரம்பித்த பொழுது, நான் அப்போது லண்டனில் வசித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரிந்ததை எப்படி என்னுடைய உணர்வுகளாக மாற்றுவது என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு விதத்தில் என்னை பொறுத்தவரை அதுதான் தியானம். நீங்கள் உண்மையை அறிந்து அதை உள்ளுக்குள்ளே உணர்வது, அப்போதுதான் அது உண்மையான தூண்டுதலாக இருக்கும். எந்த வருடம் அது? 1975. எனக்கு அப்போது 22 வயதுதான். இது ரொம்ப அழகா இருக்கு. மாற்றத்தின் சக்தியை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இன்னைக்கு மக்களுக்கு மாறணும்ன்ற விருப்பம் இருக்கு. ஏன் மாறணும்னு தெரியுது. மாறினால் என்ன லாபம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களால மாற முடியல. இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்மளுக்கு மாற்றத்தினுடைய சக்தி கிடைக்குது. அப்போ அந்த மாற்றத்தை நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க? மாற்றம் என்பது என்னை பொறுத்தவரை நாம் எங்கிருக்கின்றோமோ அங்கிருந்து எங்கு இருக்க விரும்புகின்றோமோ அங்கு செல்வதுதான் மாற்றமாகும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தங்கள் மனதில் ஒரு கனவு இருக்கும். ஆனால் நான் கூறுவது என்னவென்றால், என்னுடைய சுய மதிப்பிற்குள் அல்லது சுயமரியாதைக்குள் செல்வது. ஏனென்றால் நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன், இந்த உலகில் பல இடங்களுக்கு சென்று பல மனிதர்களை சந்தித்ததில் நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு கம்பெனியை நடத்துவது, தேர்வுகளில் பாஸ் பண்ணுவது போன்றவற்றை செய்ய நம்பிக்கை இருக்கின்றது. இதனால் நான் யாராக இருக்கின்றேன், நான் என்ன சொல்கின்றேன் என்பது உண்மையிலேயே எனக்கு பிடிக்கும் என்பது அர்த்தமல்ல. சுய மாற்றம் என்பது சுயத்துடன் உள்ள உறவை சரிப்படுத்துவதாகும். வாழ்க்கையில் முதலாவதாக உள்ள உறவு தன்னுடன் உள்ளதாகும். அந்த உறவு நல்ல ஆரோக்கியமாக இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் மாசுபட்டுவிடும். அதனால் நான் இங்கே கற்றுக்கொண்டது என்னவென்றால், படிப்படியாக ஒன்று தெரிந்து கொள்வது, நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, ஆனால் உண்மையிலேயே நான் யார் என்று அனுபவபூர்வமாக அறிவது. மற்றும் நான் கண்டுகொண்ட மிகப்பெரிய பரிசு என்னுடன் சுயத்தின் மதிப்பு என்ற பரிசாகும். அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட துணையோடு இருந்தாலும் உங்களுடைய சுயம் என்ற அந்த உணர்வு ஆடாது அசையாது இருக்கும். என்னை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு தூரம் சுயமரியாதை வைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும். எந்த அளவிற்கு சுயமரியாதை வைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பணிவோடு இருப்பீர்கள். அது சுயமரியாதையின் ஒரு வெளிப்பாடாகும். மற்றும் எந்த அளவு சுயமரியாதை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நீங்கள் அன்பானவர்களாக இருப்பீர்கள் மற்றும் மக்கள் உங்களை நேசிப்பார்கள். எனக்கு அதுதான் மாற்றத்தினுடைய அழகாகும். அது நிலையான சுய மதிப்பு என்ற என்னுடைய உணர்வுக்குள் திரும்பி செல்வதாகும். ரொம்ப கரெக்ட் பிரதர். தேங்க்யூ. அடுத்த கேள்வி, நீங்க ஏன் தியானம் பண்றீங்க? நல்லது. எனக்கு நினைவிருக்கின்றது, நான் பல இடங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கும் போது சில விதமான தியானம் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு நல்ல கல்வி கிடைத்திருந்தது. ஆனால் நான் தியானம் செய்ய ஆரம்பித்த போது எனக்கு புரிந்தது, என்னுடைய மனதின் மேல் எனக்கு கட்டுப்பாடு இல்லை என்பது. அது மிகவும் வியப்பிற்குரியது இல்லையா? நான் உணர்ந்தேன், ஒரு விதத்தில் நாம் உலகை பற்றி மிகவும் படித்தவர்களாக இருக்கின்றோம், ஆனால் மிகவும் கல்வி அறிவு இல்லாதவர்களாகவும் இருக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், அதாவது நம் எண்ணங்கள் பல திசைகளிலும் செல்லும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். எனக்கு உண்மையாகவே ஆர்வமாக இருந்தது, எப்படி எந்தவிதமான அடக்குமுறையோ அழுத்தமோ கொடுக்காமல் அன்பாகவும் உண்மையாகவும் நான் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை அறிய முடியும் என்று எனக்கு மிக வியப்பாக இருந்தது. அதுதான் தியானம். தியானத்தை நான் விரும்புகின்றேன். நான் தினமும் ஆரம்பித்தேன். அதை நான் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக செய்து கொண்டிருந்தேன். நான் அதை எதற்காகவும் விடமாட்டேன்.
இப்ப இங்க இருந்தா கேள்வி வருது. 50 வருஷமா நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. 50 வருஷம் முன்னாடி தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க. அன்னைக்கும் இன்னைக்கும் உங்களுடைய வித்தியாசம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கூறுவேன், ஆரம்பத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், ஆரம்பத்தில் சுயம் என்பதை பற்றிய ஒரு கருத்து கோட்பாடாக இருந்தது. அது ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும், உலகில் 80 விழுக்காடு அதை நம்புகின்றார்கள். அதாவது ஒரு ஆத்மா என்பது இருக்கின்றது, அல்லது உயிர் சக்தி, அல்லது ஒரு உணர்வு. ஆனால் எனக்கு தெரியும், ஆரம்பத்தில் அது ஒரு கோட்பாடாக இருந்தது. ஆனால் இப்போது உண்மையாகவே என்னால் உணர முடிகின்றது. என்னுடைய எண்ணங்களின் மூலம் நான் யார் என்ற அந்த அனுபவத்தை உண்மையாகவே உணர முடிகின்றது. இறைவனோடு ஒரு அன்பான உண்மையான உறவை உணர்கின்றேன். ஏதோ ஒரு உயர்ந்த சக்தியோடு ஜெபம் பண்ணக்கூடிய நம்பிக்கை அல்ல, ஆனால் இயற்கையாகவே ஒரு உயிரோட்டமான உறவு. எனக்கு தனிப்பட்ட முறையில் இயல்பாக ஆன்மீகம் என்பது பிடிக்கும். ஒரு பக்தி மட்டும் என்பதற்கு நான் மரியாதை கொடுக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஆன்மீகம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாகமாக இருப்பதை விரும்புகின்றேன். என்னவென்றால், தனிப்பட்ட மனிதனாக நான் யார், மற்ற மக்களோடு நான் எவ்வாறு வேலை செய்கின்றேன். ரொம்ப கரெக்ட் பிரதர். இப்போ நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி பேசும்போது ஆன்மீகத்தையும் மதத்தையும் நீங்க எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? ஏன்னா உலகத்தில் ஆன்மீகத்தையும் மதத்தையும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. வித்தியாசமானதுதான். அது மிகவும் வித்தியாசமானது என நினைக்கின்றேன். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய கருத்து இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை மதம் என்பது ஒரு தொகுப்பு நம்பிக்கைகள், சடங்குகள் அடங்கிய ஒரு முழு தொகுப்பு. அது பரவாயில்லை. ஆனால் எந்த விதத்திலும் நான் இதற்கு உடன்படுகின்றேன் என்பது கிடையாது. ஏனென்றால் அது மிகுந்த அன்பையும் ஆதரவையும் மக்களுக்கு கொடுக்கின்றது. ஆனால் எனக்கு ஆன்மீகம் என்பது தன்னை உணர்தல் மற்றும் சுய மாற்றம் என்ற உயிரோட்டமான உள்நோக்கிய வாழ்க்கை. நீங்கள் கடவுள் மேல் ஒரு நம்பிக்கை மட்டும் கொள்வதல்ல, ஆனால் இறைவனோடு உள்ள உறவை பயன்படுத்தி வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்கின்றீர்கள், உங்களை மாற்றுகின்றீர்கள், உறவுகளை மாற்றுகின்றீர்கள் மற்றும் நம்பிக்கையுடன் உலகை இதைவிட சிறந்த இடமாக்குகின்றீர்கள். அடுத்த கேள்வி, நீங்க ஏன் வெஜிடேரியன் ஆனீங்க? உங்களுக்கு 50 வருஷமா வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, சைவ உணவு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதோடைய அட்வான்டேஜ் நீங்க என்ன பார்த்தீங்க? உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த வாழ்க்கை முறைக்கு வருவதற்கு முன்பே சைவம் தான் கடைபிடித்தேன். இது எனக்கு முழுமையாக இயற்கையானதாக இருந்தது. நான் வளர்ந்து வந்தபோது என்னுடைய குடும்பத்தினர் அசைவம் சாப்பிட்டனர். ஆனால் எனக்கு அது பிடிக்காது. நான் வெளியே வந்து உலகின் பல இடங்களுக்கும் பயணித்த போது நான் சைவம் உண்பவனாக மாறினேன். அது எனக்கு மிகவும் இயற்கையானதாக உணர்ந்தேன். நான் வசிக்கும் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், சைவம் சாப்பிடுபவர்களின் இயக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. நாட்டின் ஜனத்தொகையில் இது மிகவும் அதிகமான அளவில் இருக்கின்றது. பல சாப்பாடு கடைகள் சைவத்திற்கு மாறிவிட்டனர். அதனால் உலகில் வியக்கத்தக்க வகையிலான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நிறைய மக்கள் ஆரோக்கியம் காரணமாக இதை பின்பற்றுகின்றார்கள். ஆனால் எனக்கு இது ஆன்மீகம். உங்க செல்ஃப் கேருக்காக நீங்க என்ன பண்றீங்க பிரதர்? டெய்லி நல்லது. தினமும் நான் விடியற் காலையில் எழுந்து கொள்கின்றேன். அமைதியாக, உண்மையாகவே மிகவும் அமைதியாக அமர்ந்து என்னுடைய உடலிலிருந்து விடுபட்டவனாகி விடுகின்றேன். என்னுடைய உண்மையான உள் உணர்வுக்குள் செல்கின்றேன். என்னுடைய அழிவற்ற சுயம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய சுயம், நான் உள்ளே செல்ல செல்ல என்னுடைய உள் உலகம் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதை காண்கின்றேன். நான் நேருக்கு நேராகவே இறைவன் முன்னால் ஒரு குழந்தையாக அமர்ந்து முழுமையாக அவருடைய அன்பில் இருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு தூய்மையான அன்பை விட வேறு எதுவும் என்னை ஆரோக்கியமாக உணர வைக்க முடியாது. மேலும் அந்த அன்பானது எனக்குள் சென்று என் உள் உலகத்தில் ஆழமான பதிந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விதமான சக்தியை தருகின்றது. இப்படித்தான் நான் என்னுடைய நாளை ஆரம்பிக்கின்றேன். மற்றும் உங்களுக்கு தெரியுமா, இதை நான் பல காலங்களாக செய்து கொண்டிருக்கின்றேன். நான் எனக்குள் அந்த விழிப்புணர்வை எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்வேன். ஏனென்றால் நாம் இந்த உலகில் வாழ்கின்றோம், ஆனால் நமக்குள் இந்த ஆன்மீகத்தை கொண்டு செல்ல முடியும் என்ற கருத்து எனக்கு பிடிக்கும். நாம் வாழ்க்கையில் இருந்து எதையும் எடுத்து போக முடியாது. அதனால் நாம் எதை கற்றுக்கொள்கின்றோமோ அதை உபயோகிப்பதற்கான சவால்கள் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் அவ்வாறு தான் நாம் ஒரு மனிதனாக வளர்கின்றோம். அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீக வாழ்க்கை. நன்றி பிரதர். இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய சக்தி காரியத்தில் வரும்பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய சந்திப்பின் மூலமாக தெரிந்து கொண்டோம். மிக்க நன்றி. Thank you, brother. Lovely to be with you. Thank you. Thanks a lot.